அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 18, 19, 20 3 நாளைக்கு சேர்த்து வந்து நம்ம நியூஸ் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்றதுனால நமக்கு தேவையான நியூஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பற்றி கொடுத்துருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் உள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் 10 தற்காலிக உறுப்பு நாடுகளும் உள்ளது. தற்போது இந்தியா இதில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 10 தற்காலிக உறுப்பு நாடுகளில் ஒன்றாக தான் இந்தியா இருக்குது. ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே இந்த நிரந்தர உறுப்பு நாடில் ஒரு நாடாக வந்து இடம்பெறணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த 5 நிரந்தர நாடுகள் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ரஷ்யா, ஃபஸ்ட்டு ரஷ்யா, அடுத்தது வந்து சீனா, அடுத்தது அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன். இந்த 5 நாடுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ள நாடுகள். ஸோ இந்த 5 நாடுகளுக்கும் வீட்டோ அதிகாரம் உண்டு. ஸோ உலக அளவில் இருக்கிற முக்கியமான ஒரு அமைப்பு தான் இந்த ஐநா. இந்த ஐநாவில் வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் வந்து ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன். ஸோ இதில் ஒரு நாடாக வந்து இந்தியா இடம் பெறணும் அப்படின்றதான் போராட்டமாக வந்து இருக்குது. ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா எலெக்ஷன் பற்றி தான். தேர்தல் ஆணையத்தோட செயலிகள் ஒரு 3-4 செயலிகள் வந்து 4 செயலிகள் 4மே முக்கியமான ஒரு செயலி. ஓகேவா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற செயலிகள். ஃபஸ்ட்டு வந்து சாசம் செயலி அப்படின்றது எதற்காக அப்படின்னா இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டியது மாற்றுத்திறனாளிகள், அவ்வளோதான். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாசம் செயலி அப்படின்றது மாற்றுத்திறனாளிகளோடு தொடர்புடையது. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கானது இந்த சாசம் செயலி அப்படின்றது. ஸோ எதற்கானது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக பிரத்யேகமாக உள்கட்டமைப்பு வசதிகள், அதன் பிறகு மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு பதிவு செய்வதற்கும் புதிதாக விண்ணப்பிப்பதற்கும் வாக்குச்சாவடி மையத்தில் சர்க்கரை நாற்காலிகளுக்காகவும் இந்த செயலியில் வந்து விண்ணப்பம் வந்து அவங்க தெரிவிக்கலாம். எனக்கு வந்து ஒரு சர்க்கரை நாற்காலி வேணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து விண்ணப்பம் வந்து நம்ம தெரிவிக்கலாம். அதான் வந்து சாசம் செயலி. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த செயலி வந்து யாருடன் தொடர்புடையது? மாற்றுத்திறனாளியோடு தொடர்புடையது. அடுத்தது வந்து ஓட்டர் அப்படின்ற ஒரு செயலி, வாக்காளர் உதவி மைய செயலி. இது என்ன அப்படின்னா நம்மளோட நேம் வந்து இதில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். வாக்காளர் பட்டியலில் நம்மளோட நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு செயலி தான். அடுத்தது KYC. இது ஒரு முக்கியமான ஒரு செயலி. KYC அப்படின்றது வந்து நம்ம தொகுதியில் ஒரு வேட்பாளர் வந்து போட்டியிடுவாங்க. அவங்க வந்து வேட்பு மனுவில் என்ன தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த வேட்பு மனுவில் அவங்க தெரிவித்த தகவல் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். அதன் பிறகு இந்த செயலி மூலம் ஒவ்வொரு தனி நபரும் இந்த செயலி மூலம் தேர்தல் ஆணையத்தில் வேட்பாளர்கள் விண்ணப்பத்தில் தெரிவித்ததை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தொகுதியில் இருக்கிற ஒரு வேட்பாளர் வேட்பு மனு தாக்கலில் அவரை பற்றி எல்லா தகவலுமே தெரிவிச்சிருக்கணும். அந்த தகவலை ஒவ்வொரு நம்ம வாக்காளர்களும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். குற்ற பின்னணி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த KYC செயலி மூலம். அதுக்கப்புறம் வந்து விஜில் அப்படின்ற ஒரு செயலி. இந்த செயலி வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து தேர்தல் நடத்தைகளை மீறிய நபர்கள் மீது புகார் தெரிவிக்கலாம். ஓகேவா? தேர்தல் தொடர்பான சட்டவிரோத செயல்கள், தேர்தல் நடத்தை விதிமீறல் குறித்த புகார்களை தெரிவிப்பதற்கான ஒரு செயலி தான் விஜில் அப்படின்ற ஒரு செயலி. இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் கீழ் செயல்படும் முக்கியமான 4 செயலி. தேர்தல் ஆணையத்தின் கீழ் செயல்படும் முக்கியமான 4 செயலியுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் எலெக்ஷன் வந்து முதல் கட்ட தேர்தல் வந்து நம்ம முடிஞ்சிருக்கு. மொத்தம் 7 கட்ட தேர்தல். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போது லோக்சபா எலெக்ஷன் தான் நடக்குது. அந்த லோக்சபா எலெக்ஷனில் எந்த மாநிலத்தில் அதிக தொகுதி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எலெக்ஷன் நடந்ததுனால இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு யூபி. நம்ம இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 80 மக்களவை தொகுதி இருக்குது. ஸோ நான் வந்து சொல்கிறத அப்படியே 1, 2 அப்படின்னு போட்டு எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து யூபி அப்படின்னு போட்டு 80 மக்களவை தொகுதி. யூபியில் மட்டுமே 80 மக்களவை தொகுதி இருக்குது. யூபிக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது மகாராஷ்டிரா. இந்தியாவிலே 2வது அதிகபட்சம் அப்படின்னா மகாராஷ்டிரா. 48 தொகுதி இருக்குது. ஸோ இதை 2ன்னு போட்டு எழுதிங்க. ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டு யூபி போட்டு 80 தொகுதின்னு போடுங்க.
செகண்ட் அப்படின்னு போட்டு மகாராஷ்டிரா 48 தொகுதி. இந்தியாவில் 2வது அதிக மக்களவை தொகுதி கொண்டது மகாராஷ்டிரா. ஓகே, 3வது எது அப்படின்னா மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் 42 மக்களவை தொகுதி இருக்குது. 3வது அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் மேற்கு வங்கம். 4வது எது அப்படின்னா 4வது பீகார். பீகாரில் பாருங்கள் 40 இருக்கும். பீகாரில் 40. பீகாரில் 40 மக்களவை தொகுதி வந்து இருக்குது. பீகாரில் 40. அதன் பிறகு அதிகம்னா 5வது இடத்துல நம்ம தமிழ்நாடு 39 இருக்குது. ஸோ நான் அகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூபி எழுதுங்க, யூபி வந்து 80. 2வது மகாராஷ்டிரா எழுதுங்க 48. 3வது வெஸ்ட் பெங்கால் எழுதுங்க 42. 4வது பீகார். பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா 40. அடுத்து 5வது இடத்துல நம்ம தான் இருக்கோம், தமிழ்நாடு 39 மக்களவை தொகுதி. இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற அதிகபட்ச மக்களவை தொகுதி கொண்ட மாநிலங்கள். ஸோ இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா அந்த ஏறு வரிசைப்படுத்துக அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஓகேவா? இது முக்கியமான ஒன்று. அதே போல் ரொம்ப குறைவானதையும் பார்த்துருவோம். குறைவானது எங்கே அப்படின்னா ஒரே ஒரு மக்களவை தொகுதி கொண்டது சிக்கிம், நாகாலாந்து, மிசோரம். சிக்கிம், நாகாலாந்து, யூனியன் மோஸ்ட்லி யூனியன் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று தான் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. மிசோரமில் ஒரே ஒரு மக்களவை தொகுதி இருக்குது, நாகாலாந்தில் ஒரே ஒரு மக்களவை தொகுதி இருக்குது, சிக்கிமில் ஒரே ஒரு மக்களவை தொகுதி இருக்குது. ஒரே ஒரு மக்களவை தொகுதி தான் இருக்குது. இந்த 3 மாநிலங்கள் தான் மிக குறைந்த மக்களவை தொகுதி கொண்டது 1. அதே மாதிரி இப்போ மணிப்பூரில் வந்து 2 மக்களவை தொகுதி இருக்குது. இது முக்கியம் இல்லை, ஏன் அப்படின்னா மணிப்பூரில் ஒரு 2 மக்களவை தொகுதி தான். அதில் ஒரு இடத்துல வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. புறக்கணிப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. மணிப்பூர் 2 மக்களவை தொகுதி. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஐநா நியூஸ் தான். ஐநா பார்த்தீங்க, ஐநாவில் மொத்தம் இப்போ இருக்கிறது 193 உறுப்பு நாடுகள் இருக்குது. 193 நாடுகள் வந்து இதில் உறுப்பினராக இருக்குது. உலக அளவிலேயே மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்புனா ஐநா தான். ஐநாவுக்கு அப்புறம் வந்து G20 பார்க்கப்படுது. அதுலேயும் G20ல் இப்போ வந்து ஆப்பிரிக்கா யூனியனை வேறு சேர்த்துட்டாங்க. ஸோ அவங்களும் பெரிய, அதன் கீழே நிறையா நாடுகள் இருக்கிறதுனால அது 2வது அதிக கூட்டமைப்பு கொண்டதுனா G20. ஃபஸ்ட்டு அதிக உறுப்பினர்கள், அதிக நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னா அது ஐநா தான். ஓகே, இப்போ 193 நாடுகள் இருக்காங்க. இதில் 194வது நாடா 194வது நாடா பாலஸ்தீனம் வந்து சேர்வதற்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஒப்புதலை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. பாலஸ்தீனம் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து பண்ணிட்டாங்க. அந்த 5 உறுப்பு நாடுகள் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, அந்த 5 உறுப்பு நாடுகளும் ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் பாலஸ்தீனம் வந்து இதில் ஒரு 194வது நாடாக சேர முடியும். இப்போ இருக்கிறது வெறும் 193 தான். 194வது நாடாக பாலஸ்தீனம் சேரணும் அப்படின்னா இந்த 5 நாடுகளும் ஒரு ஒப்புதல் தெரிவிக்கணும். 5 நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இந்த 5 நாடுகளும் தெரிவிக்கணும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஒப்புதல் அதிகாரத்தை நிராகரித்து விட்டது. இவங்க சேர்றதற்கான அந்த ஒப்புதலை வந்து தீர்மானத்தை வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ 193 இருக்காங்க. அடுத்தது நம்ம இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. இந்திய கடற்படை முப்படை இல்லை அனில் சௌஹான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிபின் ராவத் இருந்தார். ஸோ அது தேவையில்லை. இப்போ என்ன அப்படின்னா கடற்படையின் புதிய தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. ஸோ ஆல்ரெடி இருந்தவர் வந்து ஹரிகுமார் இருந்தாங்க. அவங்களோட பதவிக்காலம் நிறைவடைந்ததன் காரணமாக தற்போது கடற்படை புதிய தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி. ஓகே, அடுத்தது இந்த மாவோயிஸ்ட் அச்சுறுத்தலால் வாக்களிக்காத ஒரு கிராமம் முதல் முறையாக வாக்களித்துள்ளது. சரி, ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா 18 மக்களவை தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்போ வரையும் ஓட் போடாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம திரும்பி பார்க்கணும். இப்போ வரையும் அவங்களால ஓட் போடணுன்ற ஆசைகள் இருக்குது. பட் அந்த இடத்துல பயங்கரவாத ஆக்கிரமிப்பு அந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால அவங்க ஓட் போடலை. ஓகே, ஃபஸ்ட் டைம் போடுறாங்க. நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், இந்த ஃபஸ்ட் டைம் போட்ட எல்லாரையுமே கொடுத்துருக்கேன், அதையும் பார்ப்போம். சத்தீஸ்கர் மாநிலம் ஃபஸ்தார் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட புவர்தி கிராம மக்கள், மாவோயிஸ்டோட தாக்குதல் மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் எல்லா பகுதியிலுமே இருக்க தான் செய்யுது. இந்த புவர்தி கிராம மக்கள் முதல் முறையாக ஓட் போட்டிருக்காங்க. மாவோயிஸ்ட் தலைவர் அச்சுறுத்தலுக்கு பயந்து வாக்களிக்காத
வாக்களித்தது அடுத்து இருக்குது. இது வந்து வாக்களிக்காத கிராமம். எந்த பகுதி அப்படின்னா மாவோயிஸ்ட் தாக்குதல்னால. ஆனால் சில இடங்களில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் வந்து குறைஞ்சிருக்கவும் செய்யுது, சில இடங்களில் இருக்கவும் செய்யுது. சத்தீஸ்கரில் ஃபஸ்தார் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட புவர்தி கிராம மக்கள் வந்து தங்களோட வாக்குப்பதிவை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா மாவோயிஸ்ட் தான் காரணம். ஜஸ்ட் இந்த நேமை வந்து நோட் பண்ணிக்கோங்க எந்த பகுதி அப்படின்றத. அடுத்தது மகாவீர் ஜெயந்தி. மகாவீர் ஜெயந்தி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 21. மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல். மகாவீர் சமண சமய தீர்த்தங்கர் யூனிட் 8ல் முக்கியமான ஒரு கொஷினாக பார்க்கப்படுது. மகாவீரர் வர்த்தமான மகாவீரர்னு சொல்லுவாங்க. 24 தீர்த்தங்கரில் 24வது தீர்த்தங்கர் தான் இந்த மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் 21. அடுத்தது தேர்தல் நன்கொடை பத்திரம். ஸோ இது தற்போது ரத்து பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்து வச்சுங்க. ரத்து பண்ணதை கேட்பாங்களா அப்படின்றது தெரியல. நன்கொடை பத்திரம் அப்படின்றது 2018 அப்போது நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்களால் கொண்டு வரப்பட்டதான் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் அப்படின்றது. இந்த ஆண்டு 2024 இது ரத்து செய்யப்பட்டுருச்சு. ஏன் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா 19(1) பகுதி ஆர்டிகல் 19(1) வந்து எதிராக இருக்குது. அதான் கருத்துரிமை பேச்சுரிமை அதற்கு எதிராக வந்து இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் வந்து செயல்படுகிறதாக கூறி உச்சநீதிமன்றம் இதை ரத்து பண்ணிட்டாங்க. தேர்தல் நன்கொடை பத்திரம் கொண்டு வரப்பட்டது 2018, ரத்து செய்யப்பட்டது 2024. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 19(1)(a). 19(1)(a). அடுத்தது நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவது. நிலவுக்கு மனிதர்களை இஸ்ரோவால் இது வந்து தொலைநோக்கு திட்டம். நம்ம பழைய வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். 2040ஆம் ஆண்டில் இஸ்ரோ நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. 2040 நிலவுக்கு மனிதர்களை விண்வெளிக்கே அந்த ககன்யான் திட்டத்தின் மூலம் 2018 சொல்லி இன்னும் அனுப்பலை. 2025 அனுப்ப போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப போகிறதாவும் சொல்லியிருக்காங்க 2040. இஸ்ரோவோட தொலைநோக்கு திட்டம் எப்போவுமே நமக்கு முக்கியம். ககன்யான் திட்டத்தில் வந்து ஒரு 3 நபர்கள் அனுப்பப்பட இருக்காங்க. 3 இந்திய வீரர்கள் பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் அவங்கள பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவதுதான் ககன்யான் திட்டத்தோட நோக்கம். அடுத்தது லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சீத்தல் தேவி வில்வித்தை வீராங்கனை. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நடைபெற்ற தேசிய தரவரிசை வில்வித்தை போட்டியில் பேரா வீராங்கனையான. ஸோ இவங்க ரொம்ப முக்கியம். இந்த 2023 ஸ்போர்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்கன்னா இந்த சீத்தல் தேவி வில்வித்தை ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க. இப்போ நடந்த ஏஷியன் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை, முதல் பெண் வீராங்கனை அப்படின்ற ஒரு பெருமையை படைச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு ரொம்ப படிக்க வேண்டாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சீத்தல் தேவி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க? பேரா வில்வித்தை. ஸோ அவ்வளோதான். நம்ம அடுத்த நியூஸ் வந்து இப்போ அதிகமான நியூஸ் வருது. அவ்வளோதான், எலெக்ஷன் முடிஞ்சதுனால இனி வந்து 2 நாள் டெய்லி கூட நம்ம நியூஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் டெய்லி கொடுத்துருவேன். தேங்க்யூ.